இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மஷ்ரூம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இந்த சைடு தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் கிரேவிக்காக ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் லெமன், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்புக்கு பதிலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு செஞ்சால் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணுறேன். வெங்காயம், பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, நல்லா வதங்கட்டும். சிக்கன் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பொருள் என்னென்ன சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்து செய்யலாம். நான் கொஞ்சம் மசாலா அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால இது மாதிரி செய்கிறேன். உப்பு போட்டு வதங்கணுன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் அதிகமாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இட்ஸ் அ ஹெல்த்தி ஃபுட்டு. மஷ்ரூமில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஈட்டபிள் சாப்பிட்ற மஷ்ரூம் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இந்த பட்டன் ஷேப்பு மஷ்ரூம் தான் அடிக்கடி வாங்குவேன். ஒவ்வொருத்தருக்கு மஷ்ரூம் ஒத்துக்காது, அலர்ஜியாக இருக்கும். அவங்களாம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும். நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்க விருப்பம் இல்லாதவங்க, இல்லை பிடிக்காது அப்படிங்கிறவங்க மஷ்ரூம் சாப்பிட்லாம். இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி வதக்கணும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதில் அவ்வளோவா, பிகாஸ் ஏன்னா அதுலேயே தண்ணி விடும். மஷ்ரூமில் நம்ம வாஷ் பண்ணி அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி கொஞ்சம் வரும். நம்ம தண்ணி நிறையா ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும், இல்லை தொட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள ஆட் பண்ண மாட்டேன், இதுவே தண்ணி விடும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினோன்னு நமக்கு என்ன மசாலா பொருள்லாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு போடுவேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே நான் மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பேன். நிறையா சேர்க்க மாட்டேன், அளவாக தான் சேர்ப்பேன். பிகாஸ் இஞ்சி பூண்டு டைஜஷனுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் இருக்குன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது, அளவாக சேர்த்தோம்னா கொஞ்சம் வயிறு புண்ணாக இருக்கிறவங்கலாம் அளவாக சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அது அதிகமாக போட்டால் வயிறு எரிச்சல் அதிகமாகிடும், எருக்களிக்கும், ஜிஆர்டின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும்.
நம்ம கொஞ்சமாக போட்டுட்டா நல்லது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். தண்ணியை ஆட் பண்ணல, தண்ணி வருது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே சிம்மில் வைக்கணும். 5 மினிட்ஸில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னா, திக்காக வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே கேஸில் சமைக்கும் போது மூடி வச்சு சமைச்சோம்னா கொஞ்சம் கேஸ் சேவ் ஆகும். அதே மாதிரி சிம்லேயே சமைக்கணும். மோஸ்ட்லி சிம் அண்ட் மீடியம்லேயே வச்சு சமைச்சோம்னா இப்போ பாருங்கள், நான் மஷ்ரூம் போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதான் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணிலாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் இறக்குவேன். இது வந்து கொஞ்சம் கிரேவி தான். நம்ம இதை வந்து தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் மாறி இருக்கு பாருங்களா. ஃபஸ்ட்டு போட்டப்போ ஒரு மாதிரி கலர், இப்போ வந்து நல்லா அந்த காரம்லாம் இறங்கிட்டு இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். வெந்திருக்கும். மஷ்ரூம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் நிறையா இருக்குது. அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கும். அதே மாதிரி இட்ஸ் ரிச்சஸ்ட், ரொம்ப அதிகமான விட்டமின் டி இதில் இருக்குது. அது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மஷ்ரூமில். அடிக்கடி நம்ம அதை எடுத்துட்டோம்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம், இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதெல்லாம் குறையும். அதே மாதிரி வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களாம் அது நல்லா நமக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இம்யூனிட்டினா உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். நமக்கு எதுவும் காயங்கள், எதுவும் உடம்புக்குள்ளார இன்ஃப்ளமேஷன் எதுவும் இருக்குன்னா, இன்ஃப்ளமேஷன்னா உள்ளுக்குள்ளே எதுவும் காயம் தீராத இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா, அடிபட்டுது, ஆறாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதெல்லாம் குறையும். இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நம்ம மஷ்ரூமில் நிறைய டயட்ஸு விதமான சாப்பாடு ரெசிபி செய்யலாம். நான் இது மாதிரி கிரேவி தான் செஞ்சு சாப்பிடுவேன். இதில் பிரியாணி செய்வாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ப்ரெட்டுக்குள்ளெல்லாம் வச்சு கூட இதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீட்டிலே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.